உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு உதவுவதில் முழு நன்மைகள் உண்டாகும் என்று ஆராயக்கூடாது. புனித கத்ரீனம்மாள் தன் தாயாகிய புனித பிரிஜித்தம்மாளை போலவே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் மிகுந்த பக்தி கொண்டவராய் இருந்ததால் ஆண்டவர் சித்தப்படி அவர் அந்த ஆன்மாக்களை அதிகமாய் தரிசனத்தில் கண்டார். அவர் ஒரு முறை ரோம் நகரில் அச்சிஷ்ட ராயப்பர் ஆலயத்தில் பீடத்தின் முன்பாக முழந்தாள் படியிட்டு வேண்டிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் நாடோடியைப் போல் அவரிடத்தில் வந்து, உன் நாட்டில் மகிமை மிக்க பெண் ஒருத்தி இறந்து போயிருக்கிறாள், அவளுடைய ஆத்மத்துக்காக நீ வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். புனித கத்ரீனம்மாள் அப்பெண்ணிடம், நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க, அந்த பெண்ணும், நான் ஸ்வீடன் தேசத்தில் பிறந்தவள், நீ அறியாத செய்தியொன்றை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன். உன்னுடைய அண்ணன் மனைவி சித்தா மரணம் அடைந்து விட்டாள், அவள் ஆத்துமத்துக்கு உதவ வேண்டி இருக்கிறது என்றாள். புனித கத்ரீனம்மாள் இதை கேட்டு, என் அன்னையிடம் நீயே நேரில் வந்து அவருடைய மருமகள் இறந்த செய்தியை சொல் என்று அவளை அழைத்தார். அப்பெண்ணோ, அங்கே வருவதற்கு எனக்கு அனுமதி இல்லை, உனக்கு மாத்திரம் செய்தி தெரிவிக்க ஆண்டவர் என்னை அனுமதித்தார். எனவே நான் சொன்ன செய்தியை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். இன்னும் சில நாட்களுக்குள் ஸ்வீடன் நாட்டிலிருந்து இந்த செய்தியை சொல்ல உனக்கு ஆள் வரும். வரும் மனிதன் இறந்து போன உன் அண்ணியுடைய விலையுயர்ந்த பொருள் ஒன்றை கொண்டு வந்து உன் கையில் கொடுப்பான். உன் அண்ணி இறக்கையில் தன் ஆத்துமத்தை குறித்து நீ மறவாமல் வேண்டிக் கொள்வதற்காக, இதை நினைவுபடுத்துவதற்காக அந்த பொருளை கொடுத்து அனுப்பியுள்ளாள் என்று கூறி வந்தவள் மறைந்து போனாள். புனித கத்ரீனம்மாள் நடந்த நிகழ்ச்சியை தன் தாயிடம் சொல்ல, அதை கேட்ட புனித பிரிஜித்தம்மாள், மகளே, என் மருமகளாகிய சித்தா நல்ல ஆயத்தத்தோடு இறந்தாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போய் அங்கே மிகுந்த வேதனை அனுபவிக்கிறாள். அவளுக்கு நீ உதவி புரிய வேண்டும் என்பதற்காகவே கடவுள் சித்தப்படியே அவள்தானே ஒரு பரதேசி பெண் போல் உன்னிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாள். இதை கடவுள் எனக்கு அறிவித்தார். எனவே நாம் இருவரும் அவளுடைய ஆத்துமத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். சில நாட்களுக்கு பிறகு ஸ்வீடன் நாட்டிலிருந்து புனித கத்ரீனம்மாளின் அண்ணனுடைய பணியால் ஒருவன் தன்னிடம் கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த உடைமையை அவரிடம் சேர்ப்பித்தான். பிறகு தாயும் மகளும் திருப்பலி ஜெபமாலை ஒப்பு கொடுத்து தவம், தர்மம், ஒரு சந்தி ஜெபம் முதலான புண்ணிய காரியங்கள் வழியாக அந்த ஆன்மாவுக்கு பெரும் உதவி புரிந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு வீடு, நிலம், பணம், கால்நடைகள் முதலான பல உடைமைகளை கொடுத்திருப்பார்கள் அல்லவா? அந்த செல்வத்தை எல்லாம் நீங்கள் அனுபவித்து வருகையில் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமை அல்லவா? உதவி செய்யாவிட்டால் நன்றி இருக்காமல் அல்லவா போய்விடும்? நீங்கள் உங்கள் தாய் தந்தையருக்கு அவர்கள் இறந்த பின் புண்ணியங்கள் செய்யாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் இறந்த பின் உங்களுக்கு செய்வார்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க முடியுமா? நீங்கள் இறந்த உங்கள் தாய் தந்தையரை நினைத்து பழிபூசை, தான தர்மம், ஜெபமாலை, தவம் செய்தால்தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் செய்வார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தாய் தந்தையருக்கு செய்யும் நன்மைகளால் அவர்கள் ஆன்மாக்கள் வெகு விரைவில் இளைப்பாட்சி அடைந்து மோட்சம் செல்வார்கள். உங்களை பெற்ற தாய் அவர்கள் உயிரை பணயம் வைத்து உங்களை பெற்றெடுத்து அவர்கள் இரத்தத்தை உணவாக பல ஆண்டுகள் கொடுத்து இரவு பகல் என்று சிரமம் பாராமல் வளர்த்தார்களே, அந்த தெய்வத்தை நீங்கள் மறக்கலாமா? மறந்தால் நீங்கள் அவர்களுக்கு செய்தும் நன்றிதான் என்ன? இருந்தாலும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாழ வழி செய்தவர்களாகிய அவர்கள் பேரில் இரக்கப்படாமலும் அவர்களுக்கு உதவாமலும் இருக்கலாமா? அல்லது எவ்வளவோ சொத்து சுகங்களை நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்று வைத்துவிட்டு போனவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உதவ வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? அது உங்கள் மிகப்பெரிய கடமை அல்லவா? கடமை தவறி நன்றி கெட்டத்தனமாக நடக்காதீர்கள்.
உங்கள் வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிடி அரிசி வேண்டுமென்று கெஞ்சி கேட்டால், அவன் யாராக இருந்தாலும் அவனால் உங்களுக்கு எந்தவித பயனும் இல்லாதிருந்தாலும் இரக்கப்பட்டு அவனுக்கு சிறிதேனும் உதவாமல் இருப்பீர்களா? உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்களாகிய உங்கள் பெற்றோர், உங்கள் சகோதர உறவுகள் கடும் நெருப்பில் வெந்து துன்புறப்படுவதாக இருந்தாலும் அவர்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களுக்காக திருப்பலி, ஜெபமாலை ஒப்புக்கொடுத்தல், ஒரு சந்தி தர்மமிடுதல் போன்ற நற்காரியங்களை செய்ய தவறிவிடாதீர்கள். ஆமீன்.